கோமதி, ஏன் அப்படி பாக்குற? என்னம்மா அப்படி பாக்குற? இல்லங்க, நான் அவ்வளவு நாள்லாம் தாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள ரஞ்சிதாவோட வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணிடணும்னு மனசுல ஒரு வைராகியம் வந்துருச்சுங்க. அதான் நேரா அங்க போய் ரஞ்சிதாவை ஏத்துக்கலன்னா நடக்கிறதே வேறன்னு அவங்க எல்லாரையும் மிரட்டிட்டு வந்துட்டேன். எங்க நான் பண்ணது கரெக்ட் தானே? சூப்பர்மா, சூப்பர். நீ ரொம்ப கரெக்டான வேலை தான் செஞ்சிருக்க. ஆமா, அருண் வீட்ல நீ பேசுறதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அவங்களும் சண்டை போட்டாங்க, கத்துனாங்க. ரஞ்சிதாவை என் மருமகளே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா நான் விடலையே. என் புருஷனுக்கு போலீஸ்ல எல்லாம் நிறைய செல்வாக்கு இருக்கு. ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அவர்கிட்ட சொல்லி குடும்பத்தோட எல்லாரையும் உள்ள வச்சிருவேன்னு அவங்கள மிரட்டிட்டு தான் வந்திருக்கேன். அதுல தாங்க அவங்க ரொம்ப ஆடி போயிட்டாங்க. போலீஸ் அது இதுன்னு பயமுறுத்துனதுனால கண்டிப்பா அவங்க வழிக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட்மா, வெரி குட். அவங்க வீட்டுல போய் எப்படி பேசணுமோ அப்படியே பேசிட்டு வந்துருக்கு. இதை செய்யணும் தான் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். நீ தான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்த. முன்னாடியே நம்ம இதை செஞ்சிருந்தோம்னா அருணி ரஞ்சிதாவை இந்நேரம் நம்ம சேர்த்து வச்சிருக்கலாமே. உண்மைதாங்க. எப்போ உங்களை கூட்டிட்டு போய் அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்கணும். நான் தான் ஏதோ குழப்பத்துல தள்ளி போட்டுட்டேன். அது பரவாயில்லம்மா. இப்போது நீ என்ன கூட்டு போயிருந்திருக்கலாம். என் பங்குக்கு நானும் வந்து பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஈஸியா வழிக்கு வந்திருப்பாங்கல்ல. ஆமாங்க, டென்ஷன்ல அதை யோசிக்கவே இல்லை பாருங்களேன். ஏதோ ஒரு வேகத்துல கிளம்பி போயிட்டேன், மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, விடு. எங்க பெண்ணு நீங்களும் வாங்க வாங்க, அவங்க கிட்ட கேட்டுட்டு. இருமா இருமா, இல்ல அதான் நீ போய் கேட்டு வந்துட்டல, அது போதும், விடு. ரஞ்சிதாவுக்கு நல்லது நடக்கணும், அவன் அருண் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணும். அது யார் மூலியமா நடந்தா என்ன? சரிம்மா, நீ அங்கே போய் சண்டையெல்லாம் போட்டு வந்து டயர்டா இருப்ப. நீ போய் படுத்து ரெஸ்ட் எடுப்போம். எங்க இன்னும் சமைக்கலங்க, நம்ம வேணா கடையில வாங்கிக்கலாமா? எதுக்கு? அதெல்லாம் வேணாம், அண்ணம்மா இருக்காங்களா, அவங்க சமைப்பாங்க. அவங்க சமையல் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. அண்ணம்மா பிரமாதமா சமைப்பாங்கம்மா, நான் சொல்லிக்கிறேன். நீ போ, நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். போமா, போ 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 போ. உள்ள விஷத்தை வச்சுக்கிட்டு நல்லவன் மாதிரி வேஷம் போடுறியா? ரஞ்சிதா சொன்ன வார்த்தைக்காக தான் உன்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லனா வேற முடிவை எடுத்திருப்பேன். கோமதி, ரஞ்சிதா மூலியமா உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி என்கிட்டே நடிக்கிற. இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்கிறது எனக்கு தான் ஆபத்து. நான் நினைச்சதை அடையணும்னா உன் கதையை சீக்கிரம் முடிக்கணும். நல்ல நேரமா பார்த்து உன் கதையை சீக்கிரமே முடிக்கிறேன். திரும்ப நடிக்க ஆரம்பிச்சிட்டா